பாரதி தான் உங்களுக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணா. அத அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறதுக்காக வந்தோம். கிஃப்ட் வாங்குனது சரி, அது எதுக்கு இங்க யாருக்கும் தெரியாம கொடுக்குற? ஸ்டேஜ்ல வச்சு கொடுக்கலாம்ல. அது எல்லாரும் செய்யறது. அப்படி கொடுத்தா 10ஓட 11 போயிடும். இப்ப கொடுத்தா ஆதிக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும்ல. என்ன ஆதி? என்னங்க? வாவ், வாட் a gift லதா. அம்மா, என்ன லதா கொடுக்கும்போது செம பில்டப்பா கொடுத்தீங்க. பார்த்தா வெறும் டப்பாவா இருக்கு. என்ன வர வழியில ஆட்டைய போட்டீங்களா? சார், நான் ஒன்னும் அவ்வளவு சீப்பான பொண்ணு கிடையாது. டேய் சும்மா இருடா. லதா, டோன்ட் வரி. என்ன எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும். நீங்க எல்லாரும் எனக்காக ஆசையா வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பா கிடைச்சிரும். டோன்ட் வரி. லதா, சாரி, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். ஆனா இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அழாதீங்க. என்ன இல்ல சார், இதை யார் சொல்லிருந்தாலும் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா நீங்களே என்ன இப்படி இதுக்குள்ள இருந்தது எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்லடி. சரி ஆதி, நான் போய் ரூம்ல எதுக்கோ ஒரு வாட்டி செக் பண்றேன். சாரி ஆதி. ஹலோ லதா, எதுக்கு இந்த சாரி எல்லாம்? டேக் இட் ஈஸி. போய் தேடி பாருங்க. ஓகே, நான் தேடி பாக்குறேன். டேய், என்னடா சடனா உன் ஃபேஸ் காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசாம வா. பாரதி, தமிழையும் உங்களையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நீங்க கல்யாணத்துக்கு வரீங்கல்ல? பாரதி, நீங்க கல்யாணத்துக்கு வரீங்க? வரேன். சொல்லு லதா, என்ன எல்லாரும் மண்டபத்துக்கு சேஃபா போய் சேர்ந்துட்டீங்களா? நாங்க சேஃபா வந்தது இருக்கட்டும் டி, ஆனா வந்தது பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? என்ன ஆச்சு? என்ன சொல்றது? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? ஆதிக்கு வாங்கின மோதிரத்தை காணோம். நான் பாட்டுக்கு போய் பெருமையா கொடுத்துட்டேன். ஒரே அசிங்கமா போயிடுச்சு. என்னடி சொல்ற? மோதிரம் எங்க போயிருக்கும்? அது எப்படி எனக்கு தெரியும்? நான் கொடுத்தப்ப வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருந்தது. மோதிரத்தை வச்சிருந்தது நீதானே? ஏய், விளையாடாதடி. நான் அப்படியே தான் எடுத்துட்டு வந்தேன். அது எப்படி காணாம போகும்? ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல நான் உன்கிட்ட விளையாட போறேன் பாரு. நானே அந்த மோதிரம் எங்க போச்சுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். லதா, நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரியா? மோதிரம் எங்கேயும் போயிருக்காது. நான் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வந்து கால் பண்றேன். சரி, சீக்கிரம் பண்ணு. தமிழ், தமிழ், தமிழ்,
நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? கதவு தர. இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? நீ மட்டும் இப்ப கதவு திறக்கல, அம்மா உன் கூட எப்பவுமே பேச மாட்டேன். கதவு தர. சரி இங்க பாரு, கதவு திறக்கலனாலும் பரவாயில்ல, நான் கேக்குறதுக்கு மட்டுமாவது பதில் சொல்லு. உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கின மோதிரத்தை காணுமா? லதா இப்பதான் போன் பண்ணி சொன்னான். உன் ஃப்ரெண்டு ரொம்ப ஏமாந்து போயிட்டாராம். அவரு பாவம் இல்ல. தமிழ், உனக்கு மோதிரம் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சா அம்மா கிட்ட உடனே சொல்லணும். என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் போட்டு விடணும்னு எடுத்து வச்சிருக்கேன். என்ன தமிழ், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவ அங்க இருந்து போன் பண்ணி ஏதோ நான் எடுத்து வச்ச மாதிரி சொல்றான். இருக்கு உனக்கு. என்ன பாரதி, ரிங் கிடைச்சிடுச்சா? லதா, இங்கதான் இருக்கு. தமிழ் தான் ஆதிக்கு அவளே போட்டு விடுவேன்னு எடுத்து வச்சிருக்கா. நான் அதை சரியா கவனிக்காம உன்கிட்ட பாக்ஸ கொடுத்து விட்டுட்டேன்டி. சாரி டி. அப்படியா? எப்படியோ மோதிரம் கிடைச்சதே. சரி சரி, உன் சாரி எல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு மோதிரத்தை எடுத்துட்டு உடனே கல்யாணத்துக்கு வந்து சேரு, சரியா? கடவுளே, அவ ஏதோ விளையாட்டா பண்ண போய் இப்படி ஆயிடுச்சே. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. முதல்ல நீ கிளம்பி வர வழிய பாரு. நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல பாரதி. என்னடி இதான் சமயம் நீயும் பேசுறியா? பின்ன நான் எவ்வளவு தூரம் கெஞ்சினேன், ஓவரா பிகு பண்ண. நியாயமா தமிழுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்னு சொன்ன, இப்ப பாத்தியா விதியே உன்னை வர வைக்குது. ஏன் இப்ப நான் தான் வந்தாகணுமா? வேற வழியே இல்லையா? வேற என்ன மேடம் வழி இருக்கு? வேணும்னா கொரியர் போட்டு விடுறியா? ஆள பாரு, முதல்ல கிளம்புடி. இன்னும் லேட் ஆயிட போகுது, சீக்கிரமா வா. வரேன், வெய். வா வா. தமிழ், இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? கதவு திறன்னு சொல்றேன்ல. அப்படியே போட்டேன்னு. ஐயோ, இங்க வாடி. சரி, சீக்கிரமா ரெடி ஆகு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போய் நீயே மோதிரம் போட்டு விடு. நிஜமாவாம்மா சொல்ற? வேற என்ன பண்ண முடியும்? மோதிரத்தை தான் நீ எடுத்துட்டு வந்துட்டியே, கொண்டு போய் கொடுக்கணும்ல. தேங்க்ஸ்மா. நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலாம். சரி, நீ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. இப்பவே கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டேன். நீ ரெடினா உடனே கிளம்பிடலாம். ஓ சரி, மோதிரம் எங்க? அதெல்லாம் அப்பவே பேக்ல எடுத்து வச்சிட்டேன். சரி, நீ போ. அம்மா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கல்யாணத்துக்கு நான் போக கூடாதுன்னு நினைச்சா கூட போயே ஆகணும்னு விதி விளையாடுது. கடவுளே, எந்த குழப்பமும் இல்லாம போயிட்டு வந்துடணும். அம்மா, நீ இஷ்டமே இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு வரியா? ஒவ்வொரு புடவையா பார்த்து பார்த்து செலக்ட் பண்றியே. அப்ப போய் தானே சொன்ன. ஏய் போடி, பெரிய மனுஷி மாதிரி பேசுவா. ஓகே ஓகே. ஓகே, நான் மண்டபத்தோட லொகேஷனை ஷேர் பண்றேன். நீங்க கண்டிப்பா வந்துடணும், சரிங்களா?
என்ன பாரதி கிளம்பியாச்சா? ம், 2 பேருக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சுல்ல? ம். எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அத்தை. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தமிழ்ச்செல்லம், போற இடத்துல அங்க எங்க ஓடி அம்மாவை தொந்தரவு பண்ணாம சமத்தா இருக்கணும், சரியா? சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரிடா குட்டி. போலாமா? வா. ஐயோ, என்னாச்சு பாரதி? என்னாச்சுமா? வா வா, முதல்ல வந்து உட்காரு. என்ன பாரதி, பார்த்து வரக்கூடாதா? பாரு, விசேஷத்துக்கு போற நேரத்துல கால் இடிச்சிட்டு உக்காந்துருக்க. இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ. அம்மா, ஒண்ணும் இல்லைல்லம்மா. இல்லடா, சின்ன அடிதான். ஆதி ஆதி என்னடா ஆச்சு? யார் அந்த டிரைவர்? ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இப்படியே வண்டியை நிறுத்துறது? அவர் ஒரு நிமிஷம் பார்க்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்னையா வண்டியை விட்டுருக்கான்? யோ, எங்கே அந்த டிரைவர்? யோ டிரைவர், என்னைய வண்டி நிப்பாட்டு. என்னையா வண்டியை விட்டுருக்கா? யோ, சரி அண்ணா, நீங்க போங்க. சரியா வண்டியா? டேய், உனக்கு ஒன்றும் ஆகல? ஒன்றும் இல்லை. நடக்கல. ஐம் ஃபைன், நத்திங் டு வரி. கேஷவ், லாரி வரும்போது யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்ததுடா. நல்ல வேளை, லாஸ்ட் மைக்ரோ செகண்ட்ல பார்த்து விலகிட்டேன். டேய் ஆதி, நீ பண்றது எதுவுமே சரியில்லடா. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. போன் தானே பேசுற, அது ரூம்ல உட்காந்து பேச வேண்டியதானே? டேய், எனக்கு மட்டும் தெரியாதா? ரூம்ல சுத்தமா சிக்னல் இல்லடா, அதான் அப்படியே வெளியே வந்தேன். சரி, நீ முதல்ல இங்க இருந்து வா. டேய், நீ பாட்டுக்கு இதை வீட்டில் போய் அம்மாட்ட உளறிட்டு இருக்காத. அவங்க ஏற்கனவே பயத்தில் இருக்காங்க. சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ முதல்ல உள்ள வா. வாடா. ஏதோ யோசனையில வந்தா அதான் இடிச்சுக்கிட்டேன் அத்தை. ஒண்ணும் ஆகல. சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் இரு. ம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ம். வா, வரோம் அத்தை. போயிட்டு வாங்க. ஓ, சாரி ஸ்வேதா, நான் வேற ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டேன். சாரி. ஆமா மாமா, சரிதான். நீங்க வேணா கட்டி விடுறீங்களா? இல்லை ஸ்வேதா, நீ ஏதோ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் நிஜமாவே தெரியாம தான் வந்தேன். சாரி. ஓகே, சரி, நான் வரேன். நீங்க தெரிஞ்சே வந்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், சோ, காலையில கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரூம்குள்ள வந்துட்டு இவ்ளோ சாரி கேக்குறீங்களே, யாராச்சும் பார்த்தா சிரிப்பாங்க மாமா. ஸ்வேதா, நமக்கு நாளைக்கு தான் கல்யாணம். வாவ், சூப்பர் மாமா. எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? இங்க பாருங்க, முதல்ல நீங்க என்கிட்ட இப்படி ஃபார்முலா பேசுறத விடுங்க. நான் உங்க ஸ்வேதா.
பிறந்ததுல இருந்தே நீங்க தான் என் உலகம்னு இருக்கிற ஸ்வேதா. இனிமே மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி சாரி கேட்காதீங்க. சரி ஓகே, நீ வழியை விடு. யாராவது பார்த்தா நல்லா பார்க்கட்டும் மாமா. ஏன்னா நானும் நீங்களும் தனித்தனியா இருக்க போற கடைசி நாள். நாளையில இருந்து இனி வரப்போற எல்லா நாளும் நாம சேர்ந்து தான் இருக்க போறோம். ஓகே ஸ்வேதா, வழியை விடு. நான் அட இருங்க மாமா, இப்ப எதுக்கு பயந்து ஓடுறீங்க? நான் ஒன்னும் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம லவ்வர்ஸா எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு விஷயம் பண்ணணும். இல்லை ஸ்வேதா, நீ எதோ பேசிட்டு இருக்க. எனக்கு நேரமாச்சு. வெளியே எல்லாரும் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. கெஸ்ட்டும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ நான் போகணும். வழி விடுறியா ப்ளீஸ்? போங்க மாமா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் நினைச்சத உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். ஒன்னே ஒண்ணு. சரி மாமா, நீங்க எனக்கு எதுவும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நான் கொடுக்கறதையாச்சும் வாங்கிக்கலாம்ல. ஸ்வேதா ப்ளீஸ், ஸ்வேதா ப்ளீஸ், வேண்டாம். இது நான் உங்களை லவ்வரா நினைச்சு கொடுக்க போற முத்தம். ஸ்வேதா ஸ்வேதா வேண்டான்னு சொல்றேன்ல. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வழி விடு, விடுன்னு சொல்றேன்ல. மாமா என்னாச்சு மாமா? ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறீங்க? நான் ஏதோ விளையாட்டுக்கு தானே பண்ணேன். அதுக்கு எப்படியா கத்துவீங்க? ஸ்வேதா ஐம் சாரி. நேற்று நைட்டு லாங் டிரைவ் போயிட்டு வந்தது, சரியா தூங்காம இருக்கிறது, நேரா மண்டபத்துக்கு வந்தது, எல்லாம் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை. அதான் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குல்ல, அங்கே பார்க்கலாம். மாமா மாமா, இப்ப ஏதோ சொல்லி எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா எங்க போயிட போற? என்கிட்ட வந்துதானே ஆகணும். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நாளைக்கு கல்யாணம் முடியட்டும், இந்த ஸ்வேதா யாருன்னு காட்டுறேன். ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாங்க சார். சாரி லதா, நான் ஜஸ்ட் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். என் மேல கோவம் எதுவும் இல்லையே. சச்சா, நீங்க எம்டி என்ன வேணாலும் சொல்லலாம், நான் அதுக்கு கோவப்பட முடியுமா சார்? இவ வேற அதை விட மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டேன். எப்ப இதை மாத்துறது? லதா, நான் எப்போதும் உங்ககிட்ட எப்படி மாதிரி நடந்திருக்கேனா? ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். உன்னோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிருக்கேன். அந்த உரிமையில தான் சும்மா சொன்னேன். நானும் சும்மா உளலாய்க்கு தான் நடிச்சேன் சார். நீங்க சொன்னது எல்லாமே நான் எப்பவோ மறந்துட்டேன். அப்பா தேங்க்ஸ் லதா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஹாய். ஹாய். ஹாய் சார், ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஹாய் இருக்கீங்க? கேஷவ், ஹாய். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னப்பா நீங்க தான் காஞ்சிபுரம் போனதுக்கு அப்புறம் எங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காஞ்சிபுரத்துல புது ப்ராஜெக்ட்ல, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஹலோ கைஸ், 1 minute. கைஸ், இவங்க எல்லாரும் சென்னை ஸ்டாஃப். கைஸ், இவங்க எல்லாரும் காஞ்சிபுரம் ஸ்டாஃப். ஹாய். நல்லா இருக்கு. ஹாய். ஏன் கேஷவ், நம்ம ஹெட் ஆஃபீஸ் பக்கமா அப்பப்போ தலை காட்டலாம்ல? கண்டிப்பா, அது வரைச்சு முடிச்சதும் வரேன். லதா பாத்தியாடி, அதர் பிரான்ச் ஆளுங்க எல்லாருமே நம்ம எம்டிய ஜாலியா பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு.
இவரு நம்ம கிட்ட தான் எம்டின்னு கெத்து காட்டியிருக்காரு போல. சச்ச அப்படிலாம் இல்லடி. நம்ம கிட்டயும் அவரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறாரு. எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ஆஹா, அமெரிக்கால படிச்சுட்டு வந்து வரல, அங்கெல்லாம் பாஸ அப்படிதான் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம். கடவுளே, என்னடா கெத்து கெத்துன்னு பேசிட்டு இருக்கீங்க? எப்ப கொத்தா மாட்ட போறேன்னு தெரியலையே. ஐயோ, அங்க பாருங்க மாப்பிள்ள சாரே வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கங்க்ராட் சார். தேங்க்யூ. சார் பார்க்க செம கியூட்டா ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். தேங்க்ஸ். சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம். ம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படி வாங்க. எதுக்கு? எதை பத்தி? ஏன் எதை பத்தி சொன்னாதான் வருவீங்களா? நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? சச்சே, அப்படின்னு நான் எப்ப சொன்னேன்? இதோ வரேன். வா. சார் எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மச்சான், எல்லாம் இப்போ வந்துடுறேன். மாட்டிக்கிட்ட கேசவா. இனிமே கேசவா இல்ல, கோவிந்தா கோவிந்தா. லதா கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே என் மேல கோபத்துல இருந்து இப்பதான் சரியானா. இப்ப என்ன சொல்ல போறாளோ தெரியலையே.